சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 13/12/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாகவே இந்த சனிக்கிழமை மந்தவாரத்திலே எந்த காரியங்களும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம், விசேஷ ஐயப்பன் பஜனை, 18ஆம் படி பூஜை, மலையாள பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், பஜனைகளிலே நமக்கெல்லாம் நேரம் கிடைக்கின்ற வேளையிலே எங்கெங்கெல்லாம் இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் பஜனைகள் நடைபெறுகின்றதோ ஆங்காங்கு உள்ளவர்கள் ஆங்காங்கு சென்று இந்த பிரார்த்தனைகளை ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நம்மை நாடி வரக்கூடிய வரையிலே ஐயனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்றதாகிய இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே ஐரோப்பா நாட்டிலே சுவிஸ் மாநகரிலே சூரிக் பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள மூலமூர்த்தியாக கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம், மூலஸ்தானத்திலே ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரே ஆலயம் சூரிக் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம். அங்கு இந்த பூஜைகள் வழிபாடுகள் மண்டல பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றவர்களெல்லாம் ஆசாரசீராக கலந்து இறை வழிபாடில் ஈடுபடுகின்ற வகையிலும் எமது சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பிலே கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலும் அனைவரும் கலந்து கொள்வதோடு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை 16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணி முதல் ராகுகால துர்கா பூஜையோடு விசேஷமான நாகராஜ பூஜை வழிபாடுகள், உயிருள்ள நாகபாம்பிற்கு அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் வழிபாடுகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கின்றது. கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சாஸ்தாவிடத்தினுடைய இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதோடு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள், புத்திரதோஷம் உள்ளவர்கள், குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள் எல்லாம் வந்து இந்த உயிருள்ள நாகபாம்பிற்கு உங்கள் கைகளாலே அபிஷேகம் செய்கின்ற சிறப்பான பாக்கியத்தோடு கூடியதாகிய நிகழ்விலே சகல அடியார்களும் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு அன்றைய தினத்திலே பூஜைகள் நிறைவு பெற்றதும் சகல அடியார்களுக்கும்
அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகளும் நடைபெறும். அனைத்து அடியவர்களும் இந்த பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து கலந்து உங்கள் கைகளால் இந்த நாகபாம்புகளுக்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகளை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இரு வகையான மனிதர்களை அன்றாடம் சந்திக்கின்றோம். ஒரு வகையான மனிதர்கள் எங்களை அன்பு செய்கின்றார்கள், எங்களை தட்டி கொடுக்கின்றார்கள், எமக்கு ஆறுதல் தருகின்றார்கள், எம்முடைய நல்லவற்றை அவர்கள் பாராட்டுகின்றார்கள். மறுபுறம் இன்னுமொரு வர்க்கத்தை சார்ந்த மனிதர்களை சந்திக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய குறை கண்டுபிடிக்கின்றார்கள், அவர்கள் எங்களை தூற்றுகின்றார்கள், நாங்கள் வாழக்கூடாது என்று அவர்கள் வாதாடுகின்றார்கள், அவர்கள் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசுகின்றார்கள், எங்களை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு ஊக்கம் தருவதற்கு பதிலாக எங்களை நாங்கள் பின்னடைவு செய்வதற்காக, மனமுடைந்து போவதற்காக அவர்கள் எங்களோடு தங்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய நடவடிக்கைகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இயேசு தன்னையும் இந்த திருமுழுக்கு யோவானையும் ஒப்பிட்டு இந்த மனிதர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி தவறாக எடை போடுகின்றவர்கள் அல்லது குறை கண்டுபிடிக்கின்றவர்களை பற்றி சொல்லுகின்றார். இவர்கள் குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கின்றார்கள். குழந்தைகளை போன்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள், நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்று. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் ஆடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மார்வடித்து அளவில்லை. இப்படி என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் குறை கண்டுபிடிக்கின்றவர்களை பற்றி பேசுகின்றார். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உண்ணவில்லை, குடிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருத்தல் செய்கின்றவராக அல்லது அவர் அதிக கட்டுப்பாடு உள்ளவராக இருந்த பொழுது இவர் பேய் பிடித்து விட்டார் என்று நீங்கள் சொன்னீர்கள். மானிட மகன் அதாவது இயேசு வந்த பொழுது அவர் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளோடு உறவாடுகின்றார். இப்படியெல்லாம் இந்த மருமகனை பற்றி அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலிலே நாம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்க முடியும் என்று சொன்னால், குற்றம் கண்டுபிடிக்கின்றவர்கள் அவர்கள் சொல்லுவதிலே எனக்கு ஏதாவது செய்தி உண்டா என்று நான் கேட்க வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு நான் அடிமைப்படுத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு பின்னாலே நாங்கள் அவர்களை எப்படியாவது நாங்கள் மகிழ்விக்க வேண்டும், சாந்தப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பின்னாலே செல்லுகின்ற பொழுது எங்களுடைய உண்மை தன்மையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். நாங்கள் அடிமைகளாகின்றோம். மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், அவர்களுடைய பாராட்டை பெற வேண்டும் என்று எங்களுடைய உண்மைத்தனத்தை நாங்கள் இழந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களை ஊக்கப்படுத்துகின்றவர்கள், எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்றவர்கள், எங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுத்துகின்றவர்கள், எங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றவர்கள், இவர்களுடைய தட்டி கொடுக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை, நடவடிக்கைகளை நாங்கள் மனதில் கொண்டு எது சரி எது பிழையோ அங்கு நாங்கள் அதை நோக்கி, உண்மையை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு நான் எனக்கென்றது சில கொள்கைகளை வகுத்திருக்கின்றேன். அது என்னுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக தேவையாக என்னை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு சக்தியை தருகின்றது என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் நன்மையை நாட வேண்டும்,
உண்மையை தேட வேண்டும். கிறிஸ்து இந்த மக்கள் கூட்டத்திலே தன்னுடைய நன்மைத்தனத்திலே இருந்து எள்ளளவும் குறைவுபடாமல் அவர் தன்னுடைய உயர்வான ஆளுமையை அவர் நிலைநிறுத்தி மக்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்தார். எது செய்யப்பட வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அவற்றை செய்வதிலே மகிழ்ச்சி கண்டார், நம்பிக்கை கொண்டார், மன நிறைவு கொண்டார். அதைத்தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தருகின்றார். நாங்கள் எது செய்யப்பட வேண்டும் என்று எங்களுடைய மனச்சாட்சிக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் தென்படுகின்றதோ அந்த உண்மையை நோக்கி தேடுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா உண்மைகளையும் நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வாழ்வினுடைய நிகழ்வுகள், வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் கூட ஓரளவு மறைபொருளாக இருக்கலாம், முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். சில நிகழ்ச்சிகள், சில இழப்புகள், சில துன்பங்கள், சில கண்ணீர் அனுபவங்கள், சில கசப்பான விடயங்கள் எங்களை எப்பொழுதும் பின்னுக்கு தள்ளலாம். நாங்கள் பின்னடைவு கொள்வதற்கு அல்லது மனமுடைந்து போவதற்கு எங்களை தள்ளலாம். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் நாங்கள் அனுகூல ரீதியாக நம்பிக்கையோடு கொள்கை பிடிப்புள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே சிறப்பான முறையிலே அருள் தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள்.
வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.